அரிசி பருப்பு சாதத்துக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பருப்பு எடுத்துக்கிறேன். அதை ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய கட்டி பூண்டை உரிச்சு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதோட 3 கிராம்பு, 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூனால் சேர்த்திட்டு சிறிதளவு கடுகு சேர்த்திட்டு தாளிக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திட்டு சிறிதளவு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிறத விழுதெல்லாம் சேர்த்தி பச்சை வாசனை போய் நல்லா வாசம் வரும். அந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பை வந்து தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்திக்கலாம். அரிசிக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் பருப்புக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் கூட சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு மல்லித்தலையை தூவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 விசில் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான அரிசி பருப்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.